ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிடக்கிறதெல்லாம் விட்டுட்டு கிழவனத்துக்கு மடியில் வச்சுக்கோ அப்படின்ட்டு. கடந்த ஒரு வாரமாக சமூக வலைதளங்களில் விலங்கு நல ஆர்வலர்கள், மிக முக்கியமாக நாய் ஆர்வலர்கள், வெறிநாய் கடியால் பாதிக்கப்பட்டவர்கள், இந்த 2 பிரிவினரும் விவாதங்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பேசிகிட்டு இருக்கோம். மிக முக்கியமாக நீயா நானாவில் இந்த டிபேட் ஒளிபரப்புனதானதுலேருந்து நிறைய பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நாம் இது கதைப்போமா சேனலில் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே யூகேவில் இருக்கும்போதே நம்ம ஒரு வீடியோ தெருநாய் கடியில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த ஒரு கபடி வீரர் பற்றிய ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில கருத்துக்களை இந்த வீடியோவில் முன்வைக்கலான் இருக்கேன். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கதைப்போமா நேயர்கள் அனைவருக்கும் இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை ஷேர் பண்ணுற அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியும் பேரன்பும். உங்கள் வாழ்வில் வளம் உண்டாக்கட்டும். ரைட், இப்போ விரிவான பார்வைக்கு ஸ்டார்ட் வித் அஸ். மனித உயிரை விட மகத்தானது வேறு ஏதாவது இருக்கா அப்படின்றதான் இங்கே கேள்வி. எனக்கு தெரிஞ்சு ட்விட்டரில் ஒரு நண்பர் ஒருத்தர் எழுதுகிறார். அந்த பதிவை நான் இது பண்ணுறதுக்குள்ளே அது நான் மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப அழகாக ஒரு கருத்தை முன் வச்சுருந்தார். என்னென்னா, மனிதர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்கள் மற்ற விலங்குகளையும் காப்பாற்ற முடியுமா அவரால்? இப்போ அருகி போன பாண்டா கரடியிலேருந்து, புலிகள்லேருந்து, ஒரு புலிகள் காப்பகம், இந்த மாதிரிலாம் யானைகள் காப்பகம், இந்த மாதிரிலாம் மனிதனால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். மற்ற உயிரினங்களால் இந்த மாதிரி அழிந்து போன உயிரினத்தை காப்பாற்றணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ்லாம் அதுங்களுக்கு கிடையவே கிடையாது. அதுங்களுக்கு இந்த மாதிரியான ஐடியாலஜியும் கிடையாது. ஏனென்றால் மனிதன் 6 அறிவு படைத்தவன். அதே மாதிரி உணவு சங்கிலியின் மூலமாகத்தான் இந்த உலகம் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. ரைட், ஒன்றே ஒன்று, அதாவது எல்லாமே அனைத்துணி. ரைட், இந்த வெஜிடேரியன் சொல்கிற ஒரு பக்கம் கயிறு திரிச்சிட்ருக்கவங்க, ஓலா விட்டுட்ருக்கவங்க, அது ஒரு பக்கம், அதை விடுங்க. ஆனால் மனிதன் அனைத்துண்ணி. இது 1வது பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னென்னா, இந்த விலங்கு நல ஆர்வலர்கள் ஏதோ ஒரு வகையில் மனப்பிழர்வில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்மளால் உணர முடியுது. காரணம் என்னென்னா, அந்த டிபேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பணக்கார வீட்டு குழந்தைகள் நாய்க்கடியால் இறந்திருக்கிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அப்படின்றாங்க. சரி, இது யாருக்காக பாதிக்கப்படுறது? நடுத்தர மற்றும் ஏழைகள் தான் இதுக்கு பாதிக்கப்படுறாங்க. அப்போ இந்த முடிவை யார் எடுக்கணும் போது டக்குன்னு அவர் எப்படி அவங்க எடுக்க முடியும் அப்படின்றாங்க. இந்த நியாரான டிபேட்டில் என்னென்னா, ஒரு விலங்கு ஆர்வலர் மிக அழகாக சொன்னார். ஒரு நாய்க்கு தலைக்கு 6,000 ரூபா இருக்குது. ஒரு நாய் கடிச்சதுன்னா ஒரு ஊசி 2,000 ரூபா. அப்புறம் அதுக்கு தடுப்பூசி போட்ட ஒரு 2,000 ரூபா. இப்போ இந்த என்ஜிஓ மூலமாக ஒரு நாய்க்கு 6,000னா 1,80,000 தெருநாய்கள் இருக்குது தமிழ்நாட்டில். அப்போ இந்த 1,80,000 × 6,000 போட்டிங்கன்னா அது 36,000 கோடி பிஸ்னஸ் கிட்ட போகுது. அவர் இன்னொரு கருத்தையும் சொன்னார். மேனகா காந்தி தான் ஒவ்வொரு குழந்தை இறப்பிலும் மிக முக்கிய காரணம். அதாவது இந்தியாவில் ஒருவர் நாய்க்கடியில் இறந்தார்கள் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் மேனகா காந்தி அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டே அவர் விடுறார். இந்த விலங்கு நல ஆர்வலர்கள், இந்த என்ஜிஓ, இவங்கெல்லாம் இதில் பெரிய அளவில் துட்டு பார்க்குறாங்க. அதனால தான் இவங்க பெருசு அளவில் எதிர்க்கிறாங்க அப்படின்றது. நீங்கள் இப்போ ரீசெண்டாக 2 வீடியோ 3 வீடியோஸ் நான் பார்த்தேன். தெருநாய்களுடைய தொல்லை அதிகமாகி ரோட்டில் போகும்போது ரொம்ப வேகமாக போன ஒரு இருசக்கர வாகனத்தில் 2 பேர், இப்போ கேரளாவில் கூட அது நடந்தது, இடித்து திடீர்னு ரோட்டில் கிராஸ் பண்ணி இடித்து ஸ்பாட் அவுட்டு. நாய் எழுந்து ஓடிடும். ஆனால் இந்த நாய் இருக்கணுன்றதுக்கு எந்த வரைமுறையுமே இல்லாமல் அவைகள் பல்கி பெருகி போயிடுச்சு. இப்போ இதுக்கு கவர்மெண்ட் சரணாலயம் அமைக்கணும், அதுக்கு பாதுகாக்கணும் அப்படின்லாம் விலங்கு நல ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. இப்போ ரீசெண்டாக கூட நங்கநல்லூரில் எங்கேருந்தோ சாப்பாடு வச்சவங்க விரட்டி அடிக்கிறாங்க. அதே மாதிரி நாய்க்கு ஃபுட்டு வைக்கிறவங்களையும் திருத்துறாங்க. அந்த மாதிரி வெறிநாய்களுடைய தொல்லை அதிகமாகிடுச்சு. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம், இயற்கைக்கு மாறாக நடக்கும்பொழுது எல்லாமே வேறு மாதிரி போயிடும். நாய்களுக்கு நீங்கள் கருத்தடை பண்ணுறீங்க, ஓகே, அதுங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தடை பண்ணும்போது, அதை கட் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா வெறி தான் அதிகமாகும். இதை விலங்கு ஆர்வலர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை அனுமதிக்கிறாங்க, அதை செய்யுங்கன்றாங்க.
ஆக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு குடும்ப கட்டுப்பாடு உங்களுக்கு பண்ணிவிட்டா உங்களுக்கு வந்து மேட்ரு பண்ணவே முடியாமல் போச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இதனுடைய டிப்ரெஷன் எங்கெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து இவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆக்சுவலி இதை வந்து ஆதரிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த நீயானா டிபேட்டில் இன்னொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா, நாய் கழிவுகள் 1,80,000 தெருநாய்களுடைய கழிவுகள் மழைநீரில் கலந்து நீங்கள் மழைநீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக போய் அதுக்கப்புறம் அது வந்து கிணத்துக்கோ இதுக்கோ போனாலும் கூட இதன் மூலமாக அந்த கிருமிகள் வந்து பரவுது அப்படின்றது அப்போலோவில் இருக்க டாக்டர் வந்து சொல்கிறார். திடீரென்று காய்ச்சல்லாம் வர்றதுக்கு மிக முக்கிய காரணங்கள் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் கிடையாது, இப்போ படவா கோபி வந்து நைட்டு வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு இடத்துக்கு வந்து 9 மணிக்கு மேலே போகாதீங்க அப்படின்றார். படவா கோபி அம்மு இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நீயானா ஒளிபரப்பு முடிஞ்சதுமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முழு வீடியோவை இவங்க போடலை அப்படின்னாங்க. இவங்க எல்லாமே மீடியாவில் இருக்கிறவங்க. இப்போ அம்மு சீரியல் நடிச்சிருக்காங்க, படவா கோபி நிகழ்ச்சி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து ஃபுல்லாக எத்தனை மணி நேரம் ஷூட் பண்ணாலும் எடிட்டட் வெர்ஷன் தான் போடுவாங்கன்னு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் முழு வீடியோ ஃபுட்டேஜும் அவங்க போடலை, எங்களை வந்து கட் பண்ணி காமிச்சிட்டாங்க அப்படின்னு இவங்க வந்து அதுக்கு வந்து ஒரு நொண்டிசாக்கு சொன்னாங்க. ஆனால் அது என்ன சொல்லிட்டாங்கன்னா, முழு வீடியோவை போட்டுருந்தா அவங்களை திருத்தி எடுத்திருப்பாங்க அப்படின்றது தான் வந்து அந்த விலங்கு நல ஆர்வலர் வந்து டிபேட் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் அவர் வந்து கொடுத்துருந்தார். ரைட். அது மட்டும் கிடையாது, ஷர்மிளா இருக்காங்க இல்லையா, மருத்துவர் ஷர்மிளா, அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க படவா கோபி கிட்ட. 9 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே வராதிங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? ஒரு ஜனநாயக நாட்டில் எங்கே வேணாலும் போகலாம், எத்தனை மணி வேணாலும் போகலாம் அப்படின்ற ஒரு உரிமை இருக்கிற நாட்டில் கேட்குறதுக்கு நீங்கள் யார்? நான் ஒரு அவசரத்துக்கு மருந்து வாங்க போவேன், ஒரு வேலை செஞ்சுட்டு வர்றதுக்கு போவேன், ஒரு டெலிவரி பாயாக இருப்பேன், நீங்கள் யார் அதெல்லாம் கேட்குறதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்காங்க. சரி, பணக்கார ஏரியாவில் வந்து ஏன் வந்து நாய்கள் இல்லை? பணக்கார ஏரியாக்களில் வந்து ஏன் நாய்கள் இல்லைன்றதுக்கு சுசி கூட வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, வாட்ச்மேனை வச்சு அங்கே இருக்கிற தெருநாய்களுக்கு விஷத்தை வச்சு கொடுத்து சாவடிச்சிடுறாங்க. அதனால தான் அங்கே தெருநாய்களே இல்லை. இப்போ போட் கிளப்பில் ஏன் வந்து நாய் இல்லைன்னா அதுக்கு காரணம் அதுதான் அப்படின்றத ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஸோ இதில் உண்மை இல்லாமல் இல்லை. ஆக கமலஹாசன் அவர்கள் வந்து மிக அழகாக ஒரு விஷயத்த சொன்னார். விலங்கு நல ஆர்வலர்களும் சரி, அவங்களுக்கும் சரி, மற்ற எல்லாருக்குமே சரி புரிகிற மாதிரி தான் ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் நாயை மட்டும் ஜீவகாரண்யத்தில் நீங்கள் சேர்க்குறீங்க, ரைட்? கழுதை நம்மளுக்காக நிறைய வேலைகள் செஞ்சது. இன்றைக்கி கழுதை இல்லைன்னு யாராவது நீங்கள் வருத்தப்பட்டீங்களா? பன்னிகள் கூட தான் வந்து சென்னை தெருக்களில் சுற்றிட்டு இருந்தது. நீங்கள் பன்னிகளே வந்து இல்லை, தெருக்கல்ல இல்லை, அதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டீங்களா? அப்போ நாயை மட்டும் நீங்கள் ஏன் வந்து நீங்கள் வந்து கன்சோல் பண்ணுறீங்க? நாயை மட்டும் ஏன் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, நாய் நன்றி உள்ளது மட்டும் இல்லை, நீங்கள் சொல்கிறத கேட்குற ஒரு அடிமை அது, உங்களுக்காக வாழை குழைச்சிட்ருக்கோம். இப்போ கழுதையை கொஞ்சம் கட்டி பிடிச்சி பெட்டில் படுக்க வச்சுக்க முடியாது, ஆனால் நாயை வச்சுக்க முடியும், மடியில் படுக்க வச்சுக்க முடியும். நாய்க்கு வந்து அதான் நீங்கள் நினைப்பது போல் நாயை ஆட்டி வைக்கலாம். எல்லாத்த விட எனக்கு பிடிக்கலன்றலாம் சொல்லவே முடியாது. அந்த நாய் நீங்கள் சொல்ல பேச்செல்லாம் கேட்டே ஆகணும். நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு நாய் வளர்க்குற அம்மா முகமூடி, அதாவது அந்த வாய் கவசம் போட்டு எடுத்துன்னு போகிறாங்க. அது அவங்களே கடிக்க போகிறது. ஒரு வேளை அதை மட்டும் போடலன்னா அந்த அம்மா செத்துச்சு. நாய் ஒரு விலங்கு, மனுஷன் ஒரு சமூக விலங்கு, அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. கரெக்டா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்கள் ஜீவகாருண்யம் மூட்டைப்பூச்சிக்கு வரமாட்டேது, எலிக்கு வரமாட்டேது. எலிக்கெல்லாம் நீங்கள் வந்து அழகாக கருவாடு வச்சு சுட்ட தேங்காய் வச்சு அதை வந்து சாவடித்து துடிக்கி எடுத்து போய் போடும்போது அந்த ஜீவகாருண்யம் வரல. ஏன் நாய்க்கு மட்டும் பறிக்கிறதுன்னா, அப்போ ஒரு நாய்க்கு வந்து 6,000 ரூபா கிட்ட, அதாவது இதில் தான் ரேபிஸ் வந்து இறக்க முடியுது. இதுக்கு தடுப்பூசி விற்பனை ஆகுது. இதற்கு பின் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்பாடு இருக்கிறதுனால தான் இதை வந்து அணையாமல் பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீதிமன்றத்திலே வந்து என்னென்னா 2 விதமான தீர்ப்புகள் வந்திருக்கு. ஒன்று வந்து எல்லாத்தையும் காலி பண்ணுங்கன்றாங்க, இன்னொருத்தவங்க வந்து செய்யக்கூடாதுன்றாங்க. இதுலேயும் வந்து உள்ளரசியல் ஓடிட்டுருக்கு. மனிதனை விட மகத்தானதான் நாயினுடைய உயிர். தன் கண்ணெதிர ஒரு குழந்தை வந்து கடிபட்டு போகிறதும், அதுவும் பெண் குழந்தைகள்லாம் கடிபட்டு மூஞ்சி இந்த வாய் இதெல்லாம் போகும்போது அது அந்த குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள். அது உங்கள் குழந்தையாக தான் நீங்கள் விட்டுருவீங்களா? எல்லாவற்றையும் விட ஒரு ரேபிஸ் நோய் தாக்கப்பட்டு இறப்பவனுடைய ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்து அந்த இடத்துல உங்கள் பிள்ளையாவோ, உங்கள் தம்பியாவோ, உங்கள் மனைவியாவோ, உங்கள் உறவோ, உங்கள் ரத்த சம்பந்தமான விஷயமாவோ நீங்கள் யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த நாய்க்கு வக்காலத்து வாங்க மாட்டீங்க. உண்மையிலே சொல்கிறேன். அந்த தண்ணியை பார்த்து அவசனில் அவங்க வந்து படுற அவஸ்தை, நாய் மாதிரியே கத்தி சாவது, இதெல்லாம் மிகப்பெரும் கொடுமை. உலகத்திலே வந்து ரேபிஸ் வந்து இந்தியா தான் முதலிடம், அதில் தமிழ்நாடு முதலிடமாக இருக்குது. அதுக்கு தான் வந்து பாடுபட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்கிறோம். ஆனால் மிக அழகாக வந்து
நாங்கள் வந்து விலங்கு நல ஆர்வலர்கள் வந்து எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க சாப்பாடு போடுறதுக்கு அப்படிலாம் சொல்லி இப்படி ஒரு டிபேட் ஒன்று போயிட்டுருக்கு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, யூகேவில் அவங்க பர்மிங்ஹாம் ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. ஆக்சுவலி டஃபோர்டு போகிற ஏரியா அது. அந்த ஃபாரஸ்ட் ஏரியா நீங்கள் போய் ஆகணும். இங்கே வந்து 70 மைல் ஸ்பீட்னா 70 மைல் ஸ்பீடில் தான் நீங்கள் போகணும். ஹைவேயில் நீங்கள் வந்து நான் நிறுத்துகிறேன், எனக்கு வந்து ஸ்லோவாக தான், அதெல்லாம் கிடையாது, ஃபைன். 70 மைல்னால் நம்ம ஊருக்கு வந்து 120 கிலோமீட்டர் ஸ்பீடு, 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நீங்கள் வாகனத்தை இயக்கணும். நான் அந்த காட்டு வழி போயிட்டுருக்கேன். அங்கங்கே வந்து இங்கேயும் வந்து மான் அடிபட்டு செத்து கிடக்கும், நான் பார்த்துருக்கேன். நம்ம ஊரில் மான் வந்து ரொம்ப அரிதான விஷயம். இந்த ஊரில் சாலைகளில் நாய் செத்து கிடக்கிற மாதிரி மான் அடிபட்டு செத்து கிடக்கும், நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு இடத்துல கூட நாய் குறுக்கால ஓடியாதான் சரித்திரமே இல்லை. அதுவும் வந்து மான் வந்து காட்டு பிரதேசத்தில் போகிற வழியில் மட்டும் அவங்க ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, இந்த பக்கம் மான் கிராஸ் பண்ணணும். எப்படி நம்ம முதுமலையில் போகும்போது யானை கிராஸ் பண்ணணும்னு போர்டு வச்சுருக்காங்க, அது மாதிரி மான் கிராஸ் பண்ணணும் ஒரு போர்டு மட்டும் இருக்கும். அங்கே நீங்கள் ஜாக்கிரதையாக போன போகணும். மற்ற இடம்லாம் வந்து கிடையாது. இந்த நாய் குறுக்கில் வந்தது, வண்டி குறுக்கில் வந்தது, அந்த கதையே கிடையாது. ஹைவேஸ் போயிட்டே தான் இருக்கணும், அங்கே நிறுத்தவே கூடாது வண்டியை. ஸோ ஆனால் நம்ம ஊரில் பாருங்கள், நீங்கள் சாலையில் நீங்கள் போனீங்கன்னா நாய் குறுக்கில் போகுது, அது போகுது, எல்லாம் வருது. ஒரு பையன் வந்து ஸ்பாட் அவுட்டுங்க கேட்டால் அவன் அவன் ஹெல்மெட்டு போடலைன்றது உண்மைதான். ஆனால் வந்து ஒரு நாய் வந்து திருப்புன்னு குறுக்கில் வந்ததுன்னா 1,80,000 நாய்கள் வந்து இங்கே தெருவில் சுற்றிட்டு இருக்கு. இதை கட்டுப்படுத்தணும்னா ஒரு கட்டத்தில் எக்ஸ்ட்ரீம் ஆகினா விலங்கு நல ஆர்வலர்களே என்ன சொல்கிறாங்கன்னா அதை அழிக்கணும் அப்படின்றாங்க. ஆனால் இவங்க அதை அழிக்கக்கூடாதுன்னு ஒருத்தவங்க போராடிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு நாய்க்கு 6,000, ஒரு நாய் தலைக்கு 6,000 இருக்குது. இதுதான் இதில் இருக்கிற உள்ள அரசியல். இதை யாருமே இங்கே நம்ம பேசுகிறதே கிடையாது. நம்ம வந்து என்னென்ன கருணை அந்த லெவலில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோமோக்கோசரம் இந்த நாய் குறுக்கில் போய் செத்து போகிறதுக்கு யார் பொறுப்பு? நாய் கடித்து இறந்து போகிறதுக்கு யார் பொறுப்பு? மனிதனோட நாய் ஒசட்டியா? சரி, அப்போ நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அதை வீட்டில் எடுத்து போய் வச்சுக்காங்க, அதுக்கும் ஒத்துக்க மாட்டீங்க. ஒன்று வந்து அதிகமாக போகுதுன்னா அதனால் வந்து மனித சமுதாயத்திற்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் அதனை அழித்தொழிக்கலாம். அதுக்காக ஒட்டுமொத்த நாயை அழிக்கலை. அதாவது 1,80,000 நாய்கள் வந்து தெருநாய்கள், அதை தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அழிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோக்கோசரம் எல்லாத்தையும் அழிக்கணும்னு கிடையாது. அதே மாதிரி நாயை வந்து நீங்கள் வந்து சிப்பு பொருத்தி அதை வந்து அழைச்சிட்டு போகும்போது அதுக்கு வந்து முகக்கவசம் போட்டு எடுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ கூட வந்து ஒருத்தர் வந்து ஒரு புல்டாக ஏதோ ஒன்று அதை வந்து போட்டு விட்டு அது என்ன போய் அது அவருடைய பிறப்புறுப்பெல்லாம் கடித்து அவர் ஸ்பாட்டை விட்டு அந்த அம்மா ஓனரும் வந்து நாய்க்கடியில் அவசப்பட்டாங்க. இந்த வடசட்டையில் தான் நடந்தது இந்த சம்பவம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஜீவகாருண்யத்தை நீங்கள் காமிக்கும்போது வெளியில் அழகாக செஞ்சிடுறீங்க, ஆனால் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காங்கன்னா வேணான்றீங்க. இதுக்கு அரசு செய்யணுன்றீங்க. அரசுக்கு வேறு வேலையே கிடையாதா? இதுதான் நம்மளுடைய கேள்வி. ஸோ இதை முன்வைத்து தான் இந்த விஷயத்தை பேசணும். இது குறித்தான உங்களுக்கு கருத்துக்கள் எதாவது இருந்தாலும் அதை பின்னோட்டங்கள் தெரியப்படுது. நம்ம நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசிகிட்டே இருக்கிறோம். மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.